யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அல்லேலூயா, ஆமென். உலகத்தில் நம்ம அநேக லைட் என்ன செய்கிறோம், ஃபாலோ பண்ணுறோம். இங்கே ரோட்டில் போனீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்னது ஏதோ அங்கங்கே கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது, கொஞ்சம் வெளிச்சத்தில் நடந்து போகிறோம். பகலில் ஒரு லைட்டும் இல்லை. ஆண்டவரே என்ன செய்கிறார், சன்லைட் போட்டு விட்ருக்கிறார். அதனால் என்ன செய்கிறோம், இடராமல் நடக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை ஒருத்தன் பின்பற்றி நடந்தால் அவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஆமென், அல்லேலூயா. ஜீவன் அவனுக்குள்ளே இருக்கும், அந்த ஒளி அநேகருக்கு ஒளியாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பதற்கு கர்த்தர் அவனை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எசேக்கியேல் ஒரு வசனம் உண்டு, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு என்ன செய்கிறார், வெளிச்சமாக இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் அழகாக இருக்கும் பாருங்க. அவர் சொல்கிறாரு, அந்த அதாவது பிசாசை பார்த்து ஒரு மனுஷன் பேசுகிறது போல் இருக்கும். என் சத்துருவே எனக்கு விரோதமாக என்ன செய்யாதே, சந்தோஷப்படாத, நான் இருளிலே உட்கார்ந்தா கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக என்ன செய்கிறார், இருக்கிறார். இருள்னா நான் இப்படி யோசிக்கிறேன், பிசாசு அந்த மனுஷனை கொண்டு போய் என்ன செய்கிறான், அவனுடைய இடத்துல ஒரு இருட்டில் என்ன செய்கிறான், அடைக்கிறான். ஆனால் அவன் சொல்கிறான் பிசாசை பார்த்து, பிசாசே எனக்கு விரோதமாக, என் சத்துருவே எனக்கு விரோதமாக என்ன செய்யாத, சந்தோஷப்படாத, நீ என்னை இருட்டில் கொண்டு வந்து வச்சாலும் என் தேவன் இங்கே எனக்கு வெளிச்சமாக இருப்பார். அல்லேலூயா. என் கால்கள் இடறுவதில்லை, என் பாதம் ஒரு நாளும் இடறுவதில்லை, என் கால்களுக்கு அவர் வசனம் வெளிச்சமாய் தீபமாக இருக்கிறது, நான் ஒரு நாளும் இடறுவதில்லை. காரணம், ஜீவ ஒளியை கொடுக்கிற ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர். ஆமென்.